தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே புனிதர்களான சுவக்கீன் மற்றும் அன்னாவினுடைய நினைவை கொண்டாடுகின்றோம். நம்முடைய தாய் அன்னை மரியாவினுடைய பெற்றோராக இயேசுவினுடைய தாத்தா பாட்டிகளாக புனித சுவக்கீன் மற்றும் அன்னா திகழ்கின்றார்கள். சிறப்பான விதத்திலே இந்த நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது தாத்தா பாட்டிகளுக்காக ஜெபிக்க நம்மை அழைக்கின்றது. நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களை, தாத்தா பாட்டிகளை, பெரியவர்களை நினைத்து பார்த்து சிறப்பாக அவர்களுக்காக மன்றாடுவோம். நாமும் புனித சுவக்கீன் அன்னாவை போல இறைவனுடைய திருவுளத்தின்படி வாழக்கூடியவர்களாக வாழ முயற்சி செய்வோம். அன்னையை இறை திட்டத்தை ஏற்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் சிறப்பாக வளர்த்தெடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல நாமும் இறைவனுடைய திட்டத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள, இறை திருவுள்ளம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற, நம்மையே கையளிக்க அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தந்தையரின் இறைவா, மனிதரானவும் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான சுவக்கீன் அன்னாவுக்கு அளித்தீரே. அதனால் உம்மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டலால் எங்களுக்கு தந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பல் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 44, இறைவார்த்தைகள் 1 மேலும் 10 முதல் 15 முடிய. மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம்.
அவர்களும் இரக்கமுள்ள மனிதர்களே. அவர்களுடைய நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமை சொத்து அவர்களின் வழித்தோன்றல்களுக்கும் கிடைக்கும். அவர்களின் வழிமரபினர் உடன்படிக்கையின்படி நடத்துகின்றனர். அவர்கள் பொருட்டு அவர்களின் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள். அவர்களின் வழிமரபு என்றும் நிலைத்தோங்கும். அவர்களின் மாட்சி அழிக்கப்படாது. அவர்களுடைய உடல்கள் அமைதியாய் அடக்கம் செய்யப்பட்டன. அவர்களுடைய பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோங்கும். மக்கள் அவர்களுடைய நாணத்தை எடுத்துரைப்பார்கள். அவர்களது புகழை சபையார் பறைசாற்றுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். தாவீதின் அரியணையை ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார். அவர்தம் வாக்குறுதி நின்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்கச் செய்வேன். பல்லவி. தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார். அதை தம் உறைவிடமாக்க விரும்பினார். இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம். இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன். பல்லவி. தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். இங்கே தாவீதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை எழச் செய்வேன். நான் திருப்பொழிவு செய்வதற்கான ஒரு ஒளி விளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன். அவனுடைய எதிரிகளுக்கு எழுச்சி என்னும் உடையை உடுத்திடுவேன். அவன் மீதே அவனது மணிமுடி ஒளி வீசும். பல்லவி. தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அதுவே உங்களை மீட்க வல்லது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 16 மற்றும் 17. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை.
நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருடைய வீடுகளிலுமே குடும்ப புகைப்படம் வைத்திருப்போம். நம்முடைய தாத்தா பாட்டிகள், ஏன் அதற்கு முன்னால் உள்ள தலைமுறைகள், பூட்டன் பூட்டிகள், இன்னும் நம்முடைய உறவுகள், சொந்த பந்தங்கள், சித்தி, பெரியம்மா, பெரியப்பா என்கின்ற அந்த ஒரு பெரிய புகைப்படம் பெரும்பாலான வீடுகளில் வைத்திருப்போம். அந்த புகைப்படங்களை பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி. நம்ம அந்த புகைப்படத்தில் பெரும்பாலும் சின்ன பிள்ளையாக இருப்போம், அப்படிதானா? பெரியவங்களாம் இருப்பாங்க. அந்த காலத்தில் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா? எங்கள் தாத்தா பாட்டிலாம் என்னென்ன கதைகள்லாம் சொல்லுவாங்க என்று அந்த ஃபோட்டோக்களை, அந்த புகைப்படங்களை பார்க்கிற பொழுது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக, உற்சாகமாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகளிடத்திலே அதனை சுட்டி காட்டி நாம் சொல்லுவோம், இதுதான் எங்கள் தாத்தா, இதுதான் எங்கள் பாட்டி, இதுதான் எங்கள் பெரியம்மா, பெரியப்பா என்றெல்லாம் நாம் அந்த புகைப்படங்களை சுட்டி காட்டி நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது வழக்கம். எப்பொழுதெல்லாம் வீடுகளில் தொங்கவிடப்பட்டிருக்கக்கூடிய அல்லது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்படங்களை நாம் கடந்து வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி, கடந்த காலத்திற்குள் செல்வதை போன்ற ஒரு உணர்வை நாம் பெற்றிருப்போம். நம்ம மக்களே, இன்னைக்கு இயேசு அப்படி ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாருன்னு வைங்களேன், அங்கே அண்ணாவும் இருப்பாங்க, சுவக்கினும் இருப்பாங்க. அவருடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய குடும்ப புகைப்படத்தில் இருப்பாங்க. கொஞ்சம் ரொம்ப வெளியே தெரியாமல், படங்கள் ரொம்ப ஷேடாகி யாருன்ட்டே தெரியாத அளவிற்கு மங்கலாக அவர்கள் தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இயேசு மாதாட்ட கேட்பார், அம்மா இது யாருமா 2 பேரும் இருக்கிறாங்க, யாருன்ட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்படிதானே? மாதா, இதுதாண்டா மகனே உன்னுடைய தாத்தாவும் பாட்டியும் அப்படின்னு சொல்லி அன்பா இயேசுவுக்கு மாதா சொல்லி கொடுப்பாங்க. அப்படிதானே? அன்பு மக்களே, இன்னைக்கு அண்ணாவையும் சுவக்கினையும் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் திருவிவிலியத்திலே அவங்களை குறித்த குறிப்புகள் எதுவுமே கொடுக்கப்படவில்லை. திருச்சபையில் அங்கீகரிக்கப்பட்ட நூல்களாக குறிப்பிட்ட நூல்களைத்தான் நமக்கு தந்திருக்கிறார்கள். ஆனால் அங்கீகரிக்கப்படாத நூல்களாக பல நூல்கள் இருக்கின்றன. அவற்றினை பாரம்பரியமாக மரபு வழியாக பல கருத்துக்களை திரு அவை அவற்றிலிருந்தும் உள்வாங்கிக் கொள்கிறது. அப்படிப்பட்ட நூல்களாக அன்னை மரியாவினுடைய பிறப்பு நற்செய்தி, யாக்கோபினுடைய நற்செய்தி என்கின்ற அந்த 2 நூல்களில் குறிப்பாக இந்த சுவக்கின் அன்னமாளை குறித்த குறிப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய பின்புலம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவர்கள் கடந்து வந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை மிகவும் குறிப்பாக இந்த யாக்கோபின் நற்செய்தி என்கின்ற நூல் தெளிவாக குறிப்பிடுகின்றது. எருசலேமிலே செல்வ செழிப்பான ஒரு குடும்பமாக அன்னா சுவக்கின் குடும்பத்தார் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். ஆனாலும் சமூகத்தின் இழிவான பார்வை அவர்கள் மீது பட்டிருக்கிறது. காரணம், முதிர்ந்த வயதான பின்பும் கூட அவர்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை. எனவே அவர்கள் ஒரு சமூகத்தின் இழி பார்வையிலே தான் இருந்திருக்கிறார்கள் என்பதும் நாம் அறிய வரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. ஒரு முறை ஸ்வக்கின் ஆலயத்திற்கு பலி செலுத்துவதற்காக, வழிபாடு செலுத்துவதற்காக ஒரு விழா நாளிலே அங்கே செல்லுகின்றார். அப்பொழுது ஒருவர் அவருடைய காட்சியிலே தோன்றி, குழந்தை பாக்கியம் இல்லாதவர் ஆண்டவருக்கு பலி செலுத்தக்கூடாது, வழிபாடு செலுத்தக்கூடாது என்று சொல்லி அவரை தடுத்திருக்கிறார். இதனால் ஸ்வக்கின் மிகவும் மனம் உடைந்து போனார். அவ்வளவுதான், தன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று ஊருக்குள் செல்ல அவர் மனம் இல்லாதவராக மலைப்பாங்கான ஒரு இடத்திற்கு சென்று மறைவாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்து விடலாம் என்று நினைத்தவராக அங்கிருந்து ஒரு மலை பகுதிக்கு அவர் சென்று விட்டார். அதே நேரத்தில் இங்கு அண்ணா தன்னுடைய கணவரை காணவில்லையே என்று அங்கும் இங்கும் பரிதவித்து தேடி அலைகின்றார். ஆண்டவரிடத்திலே மன்றாடுகின்றார். நிச்சயமாக தன்னுடைய இந்த ஒரு நிலையின் காரணமாகத்தான்
தன்னுடைய கணவர் அவமானம் தாங்காமல் வெளியே சென்று விட்டார் என்பதை உணர்ந்த அன்னா ஆண்டவரிடத்திலே மன்றாடுகின்றார். தன்னுடைய மலட்டு தன்மையை நீக்கிவிடுமாறு ஆண்டவரிடத்திலே இறைஞ்சி கெஞ்சி கேட்கின்றார். தனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுத்தால் அந்த குழந்தையை ஆண்டவருக்கே அர்ப்பணிப்பதாகவும் அவர் ஒரு அர்ப்பணத்தை அங்கே மேற்கொள்கின்றார். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் அன்னாவிற்கு காட்சியிலே தோன்றுகின்றார். அன்னா, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய் என்று அங்கே ஒரு அருமையான ஒரு செய்தியை, ஒரு வாக்கு தத்துவத்தை ஆண்டவருடைய தூதர் அன்னாவுக்கு கொடுக்கின்றார். இந்த குழந்தை அகில உலகத்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு மறைகின்றார். இதே செய்தி, இதே காட்சி அங்கே மலைப்பகுதியில், காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்வக்கீனுக்கும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போல ஆண்டவருடைய தூதர் அங்கே அவர்களுக்கு காட்சியிலே சொன்னது போல அவர்களுக்கு ஒரு குழந்தை வாக்களிக்கப்படுகின்றது. அதுதான் அன்னை மரியா. அன்னை மரியாவை தாங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்தது போலவே அவர்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவனுடைய திட்டத்தை அன்னை மரியா ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே அவரை வளர்த்தெடுக்கின்றார்கள். அன்பு மக்களே, அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் ஏராளமான துன்பங்கள், ஏராளமான வேதனைகளை அவர் அனுபவித்ததாக நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட எல்லா துன்பங்களையும் வேதனைகளையும் அவர் அனுபவித்து அதை திறம்பட கையாண்டு அதிலே வெளியே வருவதற்கான உத்வேகத்தை, அந்த படிப்பினையை நிச்சயமாக தன்னுடைய தாய் தந்தையிடம் இருந்துதான் அவர் பெற்றிருப்பார். இறை திட்டத்திற்கு தன்னை கையளிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தையும் அவர் பெற்றிருந்தது நிச்சயமாக அவருடைய தாய் தந்தையரிடமிருந்துதான் பெற்றிருப்பார். அந்த அளவிற்கு தங்களுடைய மகளை இறைவனுடைய திருவுளத்தின்படி புனித ஸ்வக்கீனும் அன்னம்மாளும் வளர்த்தெடுத்தார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. அன்பு மக்களே, இன்றைய நாளிலே நாமும் புனித ஸ்வக்கீன் அன்னம்மாளினுடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி நம்முடைய பிள்ளைகளை இறைவனுடைய திருவுள்ளத்தின்படி வளர்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களில் இன்றைய காலகட்டங்களில் நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் ஆலய காரியங்கள் என்று சொன்னால் சற்று ஒதுங்கித்தான் நிற்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை நாம் இறைவனுடைய திட்டத்தின்படி தெய்வ பயத்திலே, இறை திருவுளத்திலே வளர்த்தெடுக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய பொறுப்பாக இருக்கின்றது. அதை அன்னாவும் ஸ்வக்கீனும் கனக்கச்சிதமாக செய்து முடித்திருக்கிறார்கள். நாமும் அவர்களுடைய அந்த எடுத்துக்காட்டை பின்பற்றி நம்முடைய பிள்ளைகளை இறைவனுடைய சித்தத்தின்படி, திருவுளத்தின்படி வளர்க்க அழைக்கப்படுகின்றோம். அவர்களுக்கு இறை பயத்தை, இறை உணர்வை ஊட்டி வளர்க்க வேண்டியது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கின்றது. எனவே அந்த கடமையை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்தவர்களாக நம்முடைய பிள்ளைகளை பக்குவப்படுத்தி இறை திருவுளத்தின்படி வளர்க்க முயற்சி செய்வோம். அப்படி நாம் தொடக்க அந்த இறை அறிவை பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுகின்ற பொழுது வரக்கூடிய காலத்திலே, அவர்களுடைய காலத்திலே அவர்கள் சிறப்பான விதத்திலே தங்களையே இறைவனுக்கு உட்படுத்தி இறைவனுடைய திட்டத்தின்படி அவர்கள் தங்களையே வளர்த்து கொள்வார்கள். ஆலய காரியங்களில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். யாரும் சொல்லாமலேயே இறைவனுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் வளர ஆரம்பிப்பார்கள். எனவே நாம் இன்றைய நாளிலே நினைவு கூறுகின்ற புனித ஸ்வக்கீன் அன்னம்மாளினுடைய அந்த எடுத்துக்காட்டை பின்பற்றி நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய திருவுளத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளையும் அந்த வழியிலே வளர்க்க முயற்சி செய்வோம். அதற்கான வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். உம் பலியோடு சேர்ப்பாய் தூய
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் இறைப்பற்றோடு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. ஆபிரகாமுக்கும் அவர்தம் வழிமரபினருக்கும் நீர் வாக்களித்த ஆசையில் நாங்கள் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித சுவக்கீன், புனித அன்னா, இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகம் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக.
மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். இவர்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசியையும் தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து இரக்கத்தையும் பெற்றனர். மன்றாடுவோமாக. இறைவா, வியப்புக்குரிய அருளடையாளத்தால் மனிதர் உம்மிடமிருந்து புது பிறப்பு அடையும் பொருட்டு ஒரே திருமகன் மனிதரிடமிருந்து பிறக்க திருவுள்ளமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்குரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது கனிவிரக்கத்தால் சொந்த மக்களுக்குரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதமடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் உலகில் உள்ள அனைத்து தாத்தா பாட்டிமார்களின் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாய் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.